சந்தோஷம். சந்தோஷமா? எத்தனை பேர் சந்தோஷம்? 100% சந்தோஷம். அக்கா சந்தோஷமா? சந்தோஷம். சந்தோஷம். சந்தோஷமா? சந்தோஷம். சந்தோஷமா? அக்கா சந்தோஷமா? எல்லாரும் சந்தோஷமாண்ணே. குறைபாடு வந்து ஒரு கட்டடம் தான் தேவைப்படுதுண்ணே. இப்போ நாங்கள் இருக்கும்போது இருக்கலாமல் இருக்குது. கடும் பக்கியாக இருக்காது. கடும் பக்கியாக பாருங்க, நான் எனக்கு நான் இருக்குது கடும் பக்கியாக இருக்குது. அப்போ பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? கடும் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. நாங்கள் முடிக்கிறேன். இந்த அண்ணாவுக்கு வந்து நான் 3 நன்றி கொடுக்கின்றேன். 83 கடைசி இலக்கம். அடுத்தது தங்க இலக்கம் வந்து நான் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் காணப்படுகின்றது. இந்த அடிப்படை வசதிகளை நீக்கி ஒரு நல்ல ஒரு பாடசாலைகளை அமைத்து தர வேண்டும் என்றும் நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றது நீர் வசதிகளுக்கான தண்ணி தாங்கிகளை வழங்கியமைக்கும் நன்றி. நாங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தது மலசலகூடமும் நீர்த்தாங்கியும். அது உதவி செய்த அண்ணாவுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு குடிபான வசதிகளை சிற்றுண்டிகளையும் வாங்கி தந்த அண்ணாவுக்கும் நன்றிகள். இன்னும் எங்களுக்கு ஒரு கட்டட வளர்ச்சி தான் வந்து கட்டாயம் தேவை. அந்த கட்டட வளர்ச்சியை வந்து செய்யணும். ரைட். மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த நேரத்தில் நாங்கள் இந்த பாடசாலையில் கூடியிருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் இந்த அண்ணன் கண்ணன் அவர்கள்ட்ட கேட்டுக்கொண்டதுக்கிணங்க மிக வேகமாக இந்த பாடசாலை இந்த மலசூழ கூட வசதியை மிக சிறப்பாக கட்டி முடித்துள்ளார். இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் அவருக்கு நன்றியை செலுத்துவோம்.
ரைட். மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த நேரத்தில் நாங்கள் இந்த பாடசாலையில் கூடியிருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் இந்த அண்ணன் கண்ணன் அவர்கள்ட்ட கேட்டுக்கொண்டதுக்கிணங்க மிக வேகமாக இந்த பாடசாலைக்கு இந்த மலசூழ கூட வசதியை மிக சிறப்பாக கட்டி முடித்துள்ளார். இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் அவருக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு இப்போ நாங்கள் என்னென்ன அவர்கிட்ட இன்னொன்று வினயமாக கேட்டுக்கொள்வது என்னென்னா, உண்மையில் எங்களுக்கு தற்போது இருக்கின்ற பாடசாலை வந்து ஒரு தற்காலிக தகரக்கோட்டில் தான். அது 2 வகுப்புகள் மாத்திரம்தான் உள்ளடக்க முடியும். அந்த வகையில் எங்களுக்கு தற்போது 2 வகுப்புகள் இருக்கின்றது. அடுத்த தரம் வருகின்ற வகுப்பு வைக்கிறது மாணவர்கள் இருப்பதற்கான இடவசதி ஒன்றும் இல்லை. அதுவும் சிறப்பாக 9 மணி வரை இருந்தால் அதுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா மேற்கு தகரம் வேயப்பட்டுள்ளது. 9 மணிக்கு பிறகு இதுக்குள்ளே எக்காரணம் கொண்டே விரிக்கிறார். அவ்வளோ இப்போவும் சரியான சூடாகத்தான் இருக்கின்றது. அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அந்த வகையில் மாணவர்கள் உண்மையில் நான் நீங்கள் 1:30 வரை இருந்து படிப்பது என்பது மிக ஒரு கஷ்டமான விடயம். அந்த வகையில் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது, எங்களுக்கு பாடசாலைக்கு இப்போ தற்போது அரசாங்கம் இருக்கின்ற சூழ்நிலையில் அரசாங்கத்தினால் ஒரு பாடசாலை நிரந்தர கட்டடம் தருவது என்பது சாத்தியமற்ற விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இந்த கடல் கடந்து வாழுகின்ற அந்த உறவுகள், அதாவது இப்போ தற்போது அந்த தொலைபேசி கடைசி இலக்கம் 83, அவருடைய தங்கை 2643 என்கின்ற இறுதி இலக்கத்தையுடைய அந்த உறவுகள்கிட்ட நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வோம். என்னென்னா, உண்மையில் நீங்கள் ஏதாவது உங்களோட உறவுகளோடு அல்லது நீங்கள் இணைந்த உறவுகளோடு சேர்ந்து பாடசாலைக்கு ஒரு நிரந்தர கட்டடம் ஒன்று அமைச்சு தந்தீர்களானால் உண்மையில் இந்த எங்களோட பாடசாலை சமூகம் சார்பாக அல்லது எங்களோட வலய கல்வி அலுவலகம் சார்பாகவும் அது ஒரு காலமும் மறக்க முடியாத ஒரு வரலாறாகத்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க நீங்கள் என்னென்னலாம் உதவி செய்திருக்கின்றீர்களோ அந்த வகையில் நாங்கள் மிகவும் சிறப்பாக நீங்கள் செய்திருக்கின்ற அதுக்கு நாங்கள் நன்றியை செலுத்திக்கொண்டோம். இப்போ நாங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்க நிச்சயமாக எங்களுக்கு அந்த குடிநீர் வசதி என்ற ஒரு சிறிய தொகை, நீங்கள் இவ்வளோ பெரிய தொகையை செலுத்தியிருக்கிறவங்களுக்கு அது ஒரு துரும்பமாக இருக்கும் நினைக்கின்றேன். அதை நீங்கள் நிச்சயம் செய்து தருவீர்கள் என்பது எங்களுக்கு நம்பி இருக்கின்றது. அந்த வகையில் இப்போ நாங்கள் ஆணித்தரமாக உங்களை கட்டாயப்படுத்தாமல் ஒரு உதவியாகத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த உதவி நிச்சயமாக எங்களுக்கு அந்த பாடசாலைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு கட்டடம், அதாவது மாணவர்கள் ஒரு கஷ்டமில்லாமல் இருந்து கற்பதற்கு ஒரு இடவசதியாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களது பாடசாலைக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். எங்களை கற்பித்த செயற்பாடை மிக சிறப்பாக மேற்கொள்ள முடியக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நான் நினைக்கின்றேன், அண்ணன் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றோம். அது மாதிரி உங்களிடம் நாங்கள் நேரடியாக இந்த கோரிக்கையை விடுக்கின்றோம். உண்மையில் தற்போதும் கூட இப்போ இருக்கையில் அந்த நிலையில் தான் நாங்கள் மிகவும் உஷ்ணத்தின் மத்தியில் தான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் ஏதோ ஒரு நல்லொரு முடிவை கண்ணண்ணன் ஊடாக எங்களுக்கு தெரிவிப்பீர்கள் என நாங்கள் எதிர்பார்த்து நான் அவரோட இதனை ஒப்படைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் திருவனடியூத்துன்னு கிராமத்தில் நாங்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இருக்கும் வித்தியாலய அதிபர், கிராம விதி தங்க தலைவர், கோயில் ஆலயம் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினர், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் உங்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே என்னோட முகநூலூடாக யூடியூப் சேனலூடாக பார்த்து இந்த அதிபர் அவர்கள் என்னிடம் பல உதவி திட்டங்களை கேட்டிருந்தார். உண்மையிலே இந்த கிராமத்தில் எத்தனை குடும்பம் இருக்கு? 206, 230, 40 குடும்பக்குள்ளே இந்த கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிராமத்தில் இருந்து தும்பங்கேணி பாடசாலைக்குத்தான் இந்த மாணவர்கள் போய் வந்த ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கிராமத்திலே இந்த சின்ன சிறுவர்களின் இந்த தும்பங்கேணி கிராமத்துக்கு நம்ம எப்படி அவர்களை இந்த தூரமாக போய்வார்கள், எப்படி கண்காணிப்பது, நம்ம வேலைக்கு போக வேண்டும், நம்மளோட வாழ்வாதாரங்களை பார்க்க வேண்டும். அந்த வகையில் அப்படி ஒரு கஷ்டத்திலே இந்த கிராமத்தில்
இருந்திருக்கிறார்கள். இந்த கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த கிராமத்துக்கு நம்ம பாடசாலை ஒன்று வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்த காரியங்கள் இந்த கட்டடமாக அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று அவங்க பழைய கட்டடத்துக்குள்ளே இந்த பாடசாலை மாணவர்களை வச்சு அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு வந்திருந்தது. அந்த வகையிலே 2023 3ஆம் மாதம் 29ஆம் தேதி இந்த கட்டடம் திறப்பு விழா நடைபெற்று கொண்டிருந்த வேளையிலே இந்த மாணவர்களுக்கு உண்மையிலே கழுத்துப்பட்டி இல்லாமல் கடும் கஷ்டத்திலே இருந்திருந்தார்கள். உடனடியாக எனக்கு அதிபர் அவர்கள் கேட்டிருந்தார், தம்பி உங்களால் ஒரு உதவி ஒன்று செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தார். நான் உடனடியாக நோர்வே நாட்டில் வசித்து கொண்டிருக்கும் உறவோடு கதைச்சி பேசி நாங்கள் இந்த கழுத்துப்பட்டியை இந்த மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கும்போது இந்த கழுத்துப்பட்டி நாங்கள் ஒரு அன்பளிப்பாக கொடுக்க வரும்போது எங்கள் பல கருத்துக்களை பொதுமக்கள் அதிபர் அவர்கள் எங்கள்கிட்ட வினவிய போது எங்களுக்கு முக்கியமாக மலைச்சலக்கூடம் வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். உடனே எனது ஃபேஸ்புக்கை பார்த்து யூடியூப் சேனலை பார்த்து உடனடியாக கனடாவிலே வசித்து கொண்டிருக்கும் உண்மையிலே அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஒரு அண்ணா அவர்கள், உண்மையிலே நான் அவரது முகத்தை கூட இன்னும் காணவில்லை. உண்மையிலே அவர் பல உதவிகள் என்னோடு சேர்ந்திருக்கிறார். அவரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஃபோனில் மட்டும்தான் நான் பேசியிருக்கிறேன். உண்மையில் முகத்தை கூட தெரியாது. அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த அண்ணா உண்மையிலே அவர் சொல்லியிருந்தார், என்ற பேரும் வேண்டாம் தம்பி, எனக்கு ஒன்றும் வேணாது, என்ற பேரே சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். நான் தான் அவசரப்பட்டு அவர்கிட்ட கேட்டிருந்தேன், அண்ணா உங்களோட ஒரு அன்பளிப்பாக உங்களோட கட்டடத்தில் ஒரு பரிகாரத்துக்காக ஒரு பேர் ஒன்று செய்வோம் அண்ணா, உங்களுக்கு எப்படியும் ஒரு பழைய இதை நாள் போக அந்த கட்டடம் நாள் கட்டி கொடுத்தது ஒரு சிறிய வரத்தானே அண்ணா வேணும்னு சொன்னதான் அவர் அந்த கட்டில் பதிவு வச்சிருந்தார். அந்த வீடியோ கூட எடுக்க நான் சொல்லியிருந்தார். அண்ணா உண்மையில் ஒரு மறக்க முடியாது, அவரை போல மனிதனை நான் உண்மையிலே காணவில்லை. அவர் பல உதவிகள் நேற்று தொலைபேசி கூட பேசியிருந்தார். தம்பி இந்த கட்டடத்தை இந்த தண்ணி மலைச்சல கூடத்தை ஆரம்பித்து வைத்து அந்த தண்ணி ராஞ்சி செஞ்சு கொடுங்க தம்பி, அடுத்த நடவடிக்கை வேலையில் இருக்கிறேன்னு சொல்லி என்ன கூறியிருந்தார். உண்மையிலே அவரை கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு மன வேதனையாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷனோட பழகணும், எப்படி பேச வேண்டும்னு சொல்லி அவர் என்னோட நல்ல சந்தோஷமாகவும் அன்பாகவும் பேசியிருந்தவர். உண்மையிலே பாருங்கள், எத்தனையோ இந்த நம்முடைய நாட்டிலே எத்தனையோ மனிதர்கள் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறார்கள், பணக்காரராக இருக்கிறார்கள். உண்மையிலே இப்படியான கஷ்டப்பட்ட கிராமத்துக்கு அவர்கள் உழைக்கும் பணங்களிலே செய்வதை குறைவு. ஆனால் அவர்களும் வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை அனுப்பி உங்களுக்கு இந்த மலைச்சல கூடத்தை கட்டி தந்துன்னு சொன்னால், நீங்களும் உங்களோட குடும்பத்தில் ஒரு வேலைக்கு போய் ஒரு 1000 1500 சம்பாதிக்கிற மாதிரி தான் சம்பாதிக்கிற மாதிரி தான் அவங்களும் அங்கே கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு கஷ்டம் குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் கூட இருக்கும். ஏன்னா பனி பெய்கிறது அப்படி வேலை அவங்களுக்கு இரவு பகலாக ஒரு மரண வீடு பார்க்கலாது. இலங்கையில் அவங்களோட ஊரில் இருந்தால் அவங்களோட உறவுகளில் ஒரு மரண வீடு பார்க்கலாது, ஒரு கல்யாண வீடு பார்க்கலாது, ஒரு கோயில் பார்க்கலாது. அப்படி ஒரு தேசத்தில் போய் இவ்வளவு காசை கட்டி வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு உழைத்து அனுப்பின பணத்திலே அந்த மலைச்சேரக்கூடன் தெரிஞ்சு தந்திருக்கார். உண்மையில் அவருக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை கூட வேண்டும். உடனடியாக எனக்கு தொலைபேசி கூட சொல்லுங்க தம்பி, நான் அந்த ஸ்கூலுக்கு மலைச்சேரக்கூடம் கட்டி கொடுப்போம்னு சொல்லியிருந்தார். எனக்கு ஃபேஸ்புக்கை பார்த்து அவர் சொல்லியிருந்த விளக்கம் என்னன்னு சொன்னால், அந்த அண்ணாவும் அவருடைய தங்கச்சியும் சேர்ந்து தான் இந்த உதவி இந்த பாடசாலைக்கு செஞ்சிருக்கிறார்கள். அவங்களோட கடைசி இலக்கம் மட்டும்தான் சொல்லி சொல்லியிருந்தார். அண்ணாட இலக்கம் 83, அண்ணாட தங்கச்சி இலக்கம் 2643. தொலைபேசி இலக்கத்தை மட்டும்தான் அவர் சொல்லியிருந்தார். அந்த தொலைபேசி தான் நாங்கள் சொல்லியிருக்கின்றேன். உண்மையிலே பார்க்கும்போது இந்த கிராமத்தில் உண்மையிலே யானை வர இடம். இரவேல பார்த்தா 6 மணி 6:30 ஆகணும்னா யானை வரும். யானை வந்தால் இந்த பொதுமக்கள் இன்னும் தெரியாமல் தவிச்சு கொண்டு இருப்பார்கள். அப்படியும் பார்க்குறப்ப என்னென்னு சொன்னால் ஒரு சீர்வை சொல்லுவாங்க, அது நல்லா இருக்காங்க, என்ன இருக்காங்கன்னு. உண்மையில வந்து பார்த்தா தான் நீங்கள் உங்களோட கண்ணாலையெல்லாம் பண்ணி பார்க்கணும். இப்போ வேறு தேசத்தில் இருக்கார்கள், மெயினில் இருக்கிறார்கள்லாம் இந்த பார்த்தா தெரியும் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ துன்பப்படுறாங்களன்று. மொழி மனவேதனையோடு இந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாடசாலையும் 2.5 கிலோமீட்டர் போய் தான் இந்த பாடசாலைக்கு பிள்ளைகள் தும்மங்கடிக்கு போய் வாரது. அந்த சாலையாக அந்த கிராம மக்கள் ஒத்துழைப்போடு தான் இந்த பாடசாலை இந்த இடத்துல அமைக்கப்பட்டது. ஒரு சின்ன ஒரு கட்டடம் தான் இருக்குது. உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குற உறவுகளே உங்களிடம் நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையில் உங்களால் முடிந்தது ஒரு கட்டடம் ஒன்று இந்த பாடசாலை மாணவர்களுக்கு கட்டி கொடுத்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். உண்மையில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்து அனுப்புகிற பணங்களை உங்களுக்கு செய்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் சந்தோஷப்படணும். உண்மையிலே இந்த அண்ணா எனக்கு இந்த அண்ணா எனக்கு உண்மையிலே இந்த மலைச்சேரக்கூடம் கட்டத்துக்கு ஆரம்பத்தில் சாமான் வாங்கி ஒத்துழைப்பு தந்தவங்க அவங்க தான் பாடம் கொடுத்துருந்தேன். உண்மையிலே அண்ணாக்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றியை கொடுக்கின்றேன். உண்மையிலே வேறு என்ன பேசுகிறேன் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த அண்ணா
இப்போ அந்த அண்ணாமாரை கேட்ட உதவிகளை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். பொதுமக்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தண்ணி லைன் ஒரு தாண்டி கொண்டு செஞ்சுருவோம் தம்பி, அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறேன். அந்த மக்கள் இந்த அதிபர் அவர்கள் கேட்ட இந்த உதவியை அந்த அண்ணா மூலமாக செஞ்சு கொடுத்துருக்கின்றேன். இன்னும் ஒரு குறைபாடு ஒன்று இருக்கின்றது இந்த பாடசாலைக்கு. என்னென்னு சொன்னால் கட்டட குறைபாடு ஒன்று இருக்கின்றது. நாங்கள் வந்து திரும்பி அண்ணாவிட மட்டுமே கேட்கலாது. இந்த வீடியோ பார்க்குற உறவுகளே, உங்களால் முடிந்த உதவிகளை இந்த பாடசாலைக்கு கற்றுக் கொடுத்தால் சந்தோஷமாக இருக்கும். அண்ணா விரும்பினாலும் அண்ணாவும் செஞ்சு தருவார், அந்த நம்பிக்கை இருந்தாலும் அண்ணாவும் செஞ்சு தருவார். இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் எங்களுக்கு இந்த மலைச்சலை கூடத்தை நாங்கள் கட்டி அன்பாக அதிபர் ஒப்படைத்துக்கின்ற அந்த வீடியோ நாங்கள் போடுறோம் பாருங்கள். நாங்கள் இப்போ எங்களோட கருத்துப்படி நாங்கள் அந்த பெற்றோர் மருத்துவருக்கு இதோண்டு கேட்க போகிறோம். உங்களுக்கு இந்த கட்டி தந்தது சந்தோஷமாக இந்த கேட்கத்தானே வேணும் நாங்களே வீடியோவில். அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி சும்மா இருக்கீங்களா? ஓ, உங்களுக்கு இந்த மலைச்சலை கூட கட்டி தந்தது சந்தோஷமா? சந்தோஷமா. எத்தனை பேர் சந்தோஷம்? 100% வீதம் சந்தோஷம். அக்கா சந்தோஷமா? சந்தோஷமா. அக்கா சந்தோஷமா? எல்லோரும் சந்தோஷமாண்ணே. குறைபாடு ஒன்று ஒரு கட்டடம் தான் தேவைப்படுதுண்ணே. இந்த இப்போ நாங்கள் இருக்கும்போது இல்லாமல் இருக்குது. இந்த கடும் பக்கியாக இருக்காது. கடும் பக்கியாக பாருங்க, நான் எனக்கு நான் இருக்குது கடும் பக்கியாக இருக்குது. அப்போ பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? கடும் கச்சத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. நாங்கள் முடிக்கிறேன். இந்த அண்ணாவுக்கு வந்து நான் 3 நன்றி கொடுக்கின்றேன். 83 கடைசி இலக்கம். அடுத்த தங்க இலக்கம் வந்து நான் 2643. இந்த உதவி செஞ்சு தந்ததுக்கு உண்மையிலே நாங்கள் மீண்டும் நன்றியை கொடுக்கின்றேன் அண்ணா. உண்மையில் பல இடங்கள் இருக்கின்றார் அண்ணா, செய்கிறதுக்கு இருக்கிறார் அண்ணா. வந்து என்ன பல உதவிகள் செய்கிறதுக்கு இருக்கிறாரு அண்ணா. நினைத்தா செய்வார் கண்டிப்பாக சார். இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்மளோட நாளைக்கு 1500 பணம் தான் நம்ம உழைக்கிறோம்னு. அதை உழைச்சி நம்ம எத்தனை கட்டணம் கட்ட பிள்ளைகளை பார்க்கணுமாங்க, இதை பார்க்கணும். அப்போ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஒரு கட்டணம் கட்டையில சார். இந்த அரசாங்கம் வந்து இருக்கிற இதில் பார்த்தா ஒரு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள் இதெல்லாம். இந்த அரசியல்வாதிகள் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள். சரி, பிடிப்பேன் சார். நன்றி. இந்த நேரத்தில் டீச்சர் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எமது பாடசாலைக்கு அளப்பெரிய உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற கனடா நாட்டில் வசித்து கொண்டிருக்கும் அண்ணா அவர்களுக்கும் எமது இந்த உதவிகளை அங்கேருந்து காசு அனுப்பினாலும் எங்களோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற கண்ணன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் எமது பாடசாலை அதிபர், கிராம அபிவிருத்தி சங்க தலைவர், பொருளாளர் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது பாடசாலை மாணவர்கள் பெற்றார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களோட உதவிகள் வந்து மென்மேலும் எங்களுக்கு கிடைக்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களோட கிராமப்புற பாடசாலை வந்து அடிப்படை வசதிகளற்ற நிலையில் காணப்படுகின்றது. இந்த அடிப்படை வசதிகளை நீக்கி ஒரு நல்ல ஒரு பாடசாலைகளை அமைத்து தர வேண்டும் என்றும் நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றது நீர் வசதிகளுக்கான தண்ணி தாங்கிகளை வழங்கியமைக்கும் நன்றி. நாங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தது மலசலகூடமும் நீர்த்தாங்கியும். அது உதவி செய்த அண்ணாவுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு குடிபான வசதிகளை சிற்றுண்டிகளையும் வாங்கி தந்த அண்ணாவுக்கும் நன்றிகள். இன்னும் எங்களுக்கு ஒரு கட்டட வளர்ச்சி தான் வந்து கட்டாயம் தேவை. அந்த கட்டட வளர்ச்சியை வந்து செய்யணும். உங்களால் ஏலாட்டியும் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளை வைத்து கொண்டாவது எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு ஒரு நிரந்தரமான கட்டடம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று எங்களோட கோரிக்கை. இந்த நேரத்தில் உண்மையில் நாங்கள் மீண்டும் இந்த குழந்தைகளுக்கும் இந்த வீட்டிருக்கின்ற அந்த உறவுகளுக்குமாக இந்த குளிர்பான வசதிகளை நான் நினைக்கிறேன் அவர் கண்ணன் அவர்கள் அவருடைய ஊரில் இருந்து தான் இந்த மோட்டார் வெஹிக்கிள் அவ்வளோ கட்டி கொண்டு சேர்த்தவர். உண்மையில் அதற்கு நாங்கள் இந்த நேரத்தில் உள்ளங்கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நிச்சயமாக இந்த சேவையானது அவர்களே ஆகவே தேடியம் இந்த பாடசாலைக்கு எங்களுடைய காலடிக்கு வந்து செய்கின்றார்னா உண்மையாக ஒரு காலமும் மறக்க இயலாது. இவங்களோட சேவை தொடர்ந்தும் அவங்க இருக்க மட்டும் இந்த நாடு பூராக இந்த சேவை தொடர வேணும். அதுக்கு நாங்கள் அவர்களுக்கு நல்ல ஆசையை
இறைவன் வழங்கணும் என கேட்டுக்கொள்வோடு இந்த சேவைக்கு நீங்கள் பல்வேறுபட்ட வகையில் இந்த பண வசதி செய்திருக்கின்றீர்கள். அதற்கு மீண்டும் நாங்கள் இந்த உதவியை செய்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஏற்கனவே டீச்சர் கேட்டது போல் ஒருவர் அடுத்து இந்த உதவி உண்மையாக பாடசாலை கட்டடம்ன்றது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தால் அதால் செய்து முடிக்கிறன்ற ஒரு சாதாரண விடயம், கஷ்டமான விடயம் வேண்டாம், ஒரு பெரிய தொகையாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற ஏனைய உறவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு சங்கம் மாதிரி அமைத்து இந்த பாடசாலைக்கு இந்த வசதி செய்து தந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வரலாறாகத்தான் இருக்கும். அத்தோடு எங்கள் மாணவர்கள் என்ற ஒரு விடுமுறை பாடசாலை விடுமுறை என்பதனால பாடசாலை மாணவர்கள் வருகை அந்த வீதமும் குறைய காரணம் என்னென்றால் அவர்கள் இந்த இவ்வளோ நாள் இந்த பாடசாலை இருந்து போனவர்கள் அந்த அடுத்தது வருகின்ற சித்திரை புத்தாண்டு சம்பந்தமாக அதிகமானவர்கள் அந்த புது உடுப்படுக்கிறதுக்காக செல்வதனாலும் இந்த வருகை அந்த வீதம் குறைய இருந்தாலும் நாங்கள் இந்த பெற்றார்கள் அழைத்திருக்கிறோம். நிச்சயமாக உங்களோட வசதிகள் இந்த பாடசாலைக்கு நிச்சயம் வந்து சேரும் என்னும் கேட்டு மீண்டும் ஒரு முறை அதுக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மலைச்சல கூடம் கனடாவில் வசித்து கொண்டிருக்கும் பெயர் குறிப்பிட விரும்பார ஒரு அண்ணா அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த பாடசாலைக்கு அறிவர் கேட்டதுக்கு நாங்கள் அவரை கடைசி இலக்கம் 85. அந்த அண்ணா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்த பணத்திலே உங்களுக்காக இந்த மலைச்சல கூடம் அமைத்து தந்திருக்கிறார். அவருக்கு இந்த இடத்துல நம்ம நன்றியை கூட வேண்டும். சரி, உங்களுக்கு சந்தோஷமா சார்? மிக ஒரு சந்தோஷம் விட என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இந்த பாடசாலையில் வசதி பற்றி கே கண்ணன் அவர்கள்ட்ட கேட்டுக்கொண்டு வந்தங்க. உண்மையில் அவர் இந்த உதவியை எப்படி நான் செய்து தருவேன். இந்த ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாமல் இவர் உயிர் வாழ இல்லாது. அந்த வகையில் ஒரு எங்கே உயிர் வாழ்கின்றாலும் நீரும் ஒரு மலைச்சல கூடவும் மிக முக்கியமானது. ஆகவே அந்த வகையில் எங்களது பாடசாலை மாணவர்கள் உண்மையாக இந்த அவங்க கழிவுகளை கழிப்பதற்கு ஒரு இடமில்லை. அதால் நாங்கள் அவரை நேரில் கூட்டி கொண்டு காட்டினதுக்குனாங்க அவர் மிக வேகமாக அதை நான் வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகளோட கதைத்து அதை நிச்சயம் உங்களுக்கு செய்து வருகின்ற எங்களுக்கு உத்தரவாதம் விட்டார். அதற்குனாங்க உண்மையில் இந்த பாடசாலைக்கு மிகவும் சந்தோஷமான அந்த ஒரு மலைச்சல கூடம் கிடைத்தது. அவர் அந்த உதவியை பெற்று எங்களுக்கு கட்டி இன்றைக்கு நாங்கள் திறப்புலாவில் நின்று கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இது மறக்க முடியாத ஒரு சம்பவம். அவர் இங்கு மட்டுமில்லை பல்வேறு இடங்களில் இந்த இவ்வாறுபட்ட சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த கடல் கலந்து வாழ்கிற உறவுகள கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வீணடிக்காமல் அந்த பணத்தை சேகரித்து இந்த சமூகத்துக்கு எந்தெந்த வகையில் அந்த உதவி செய்யணுமோ அந்த வகையில் மிகவும் சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்று எமது பாடசாலைக்கு வருகிறது. இன்று இந்த பெற்றார் மற்ற இந்த எங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்கம் ஏனைய சங்கங்கள் மாணவர்கள் சார்பாக இதனை திறந்து வைத்து மிகவும் சந்தோஷமான முறையில் நாங்கள் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அவருக்கும் இந்த பண வசதி ஏற்பாடு செய்த அந்த உறவினருக்கும் நாங்கள் எமது பாடசாலை சமூகம் சார்பாக மிக உளங்கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சந்தோஷம் தான். சரி, நல்ல சந்தோஷம். இந்த உண்மையில் இந்த அண்ணா தான் அவர் கடுமையாக கஷ்டப்பட்டு அவர் வேலையும் போட்டு எனக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கிறதால கொஞ்சம் நான் வந்து போகிற காரணத்தினால முழு அண்ணா தான்
இதோடைய சாமான் வாங்கி இப்போ அண்ணாட்டம் பாடம் கொடுத்துருந்தாங்க இப்போ அண்ணாடம் செஞ்சுருந்தவர் உண்மையிலே அவருக்கு நாங்கள் நன்றியை கூட உண்டு